ஓம் சாந்தி. 20-11-2024 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, மன்மனாபவ என்ற வசீகரிக்கும் மந்திரத்தின் மூலமாகத்தான் நீங்கள் மாயையின் மீது வெற்றியடைய முடியும். இதே மந்திரத்தை நீங்கள் அனைவருக்கும் நினைவூட்டுங்கள். கேள்வி: இந்த எல்லையில்லாத நாடகத்தில் எல்லோரையும் விட வலுவான வேலையாட்கள் யார் யார் மற்றும் எப்படி? பதில்: இந்த பழைய உலகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய எல்லோரையும் விட வலிமையான வேலையாட்கள் இயற்கை சேதங்கள் ஆகும். பூகம்பம் ஏற்படுகிறது, வெள்ளம் வருகிறது, சுத்தமாகி விடுகிறது. இதற்காக பகவான் யாருக்கும் டைரக்ஷன் அல்லது உத்தரவை அளிப்பதில்லை. தந்தை எப்படி குழந்தைகளை அழிப்பார்? இதுவோ நாடகத்தில் ஒரு பாகமாக உள்ளது. ராவணனின் ராஜ்யம் அல்லவா? இதனை இறைவனால் ஏற்படுத்தப்படும் சேதங்கள் என்று சொல்ல முடியாது. ஓம் சாந்தி. தந்தைதான் குழந்தைகளே மன்மனாபவ என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அப்படியின்றி குழந்தைகள் தந்தைக்கு புரிய வைக்க முடியும் என்பது அல்ல. சிவபாபா மன்மனாபவ என்று குழந்தைகள் கூற மாட்டார்கள். குழந்தைகள் தங்களுக்குள் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள் என்றாலும் கூட மூலமான மகா மந்திரத்தை தந்தைதான் தருகின்றார். குருமார்கள் மந்திரம் கொடுக்கிறார்கள். இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது? புதிய சிருஷ்டியை படைக்கக்கூடிய தந்தைதான் மன்மனாபவ என்ற முதலான மந்திரத்தை அளிக்கின்றார். இதன் பெயரே வசீகரிக்கும் மந்திரம் என்பதாகும். அதாவது மாயையின் மீது வெற்றி அடைய வைக்கும் மந்திரம் ஆகும். இது ஒன்றும் உள்ளுக்குள் ஜபிக்க வேண்டியது இல்லை, வாயால் ஜபிக்க வேண்டியதும் இல்லை. இதுவோ புரிய வைக்கக்கூடியதாகும். தந்தை அர்த்தத்துடன் புரிய வைக்கின்றார். கீதையில் உள்ளது என்றாலும் கூட பொருளை எவரும் புரிந்து கொள்வதில்லை. இது கீதையின் அத்தியாயம் ஆகும். ஆனால் பெயரை மட்டும் மாற்றிவிட்டார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்த ஞானத்தையோ தந்தை குழந்தைகளுக்கு வாய் வழியாக புரிய வைக்கின்றார். தந்தையின் ஆத்மாவில் ஞானம் உள்ளது. குழந்தைகளுடைய ஆத்மாதான் அதை தாரணை செய்கிறது. மற்றபடி எளிதாக புரிய வைப்பதற்காக மட்டுமே இந்த படங்கள் ஆகியவை உருவாக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளான உங்களுடைய புத்தியிலோ இந்த முழு ஞானமும் உள்ளது. உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. வேறெந்த கண்டமும் இருக்கவில்லை என்று நீங்கள் அறிவீர்கள். பின்னால் தான் இந்த கண்டங்கள் சேர்ந்துள்ளன. எனவே அந்த படத்தையும் ஒரு மூலையில் வைத்துவிட வேண்டும். பாரதத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை என்பதை அதில் காண்பிக்கிறீர்கள். இப்பொழுதோ உலகத்தில் எத்தனை தர்மங்கள் உள்ளன? பிறகு இவை அனைத்தும் இருக்காது. இது பாபாவின் திட்டமாகும். அவர்களுக்கு பாவம் எவ்வளவு கவலை ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளான நீங்கள் இதுவோ முற்றிலும் சரியானதாகும் என்பதை புரிந்து வைத்திருக்கிறீர்கள். தந்தை பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கின்றார் என்றும் எழுதப்பட்டுள்ளது. அது புதிய உலகத்தின் ஸ்தாபனையாகும். யமுனை நதியின் கரைதான் தலைநகரமாகும். அங்கு ஒரே ஒரு தர்மம் இருக்கும். செடி முற்றிலும் சிறியதாகும். இந்த விருட்சத்தை பற்றிய, அதாவது கல்ப மரத்தை பற்றிய ஞானம் கூட தந்தைதான் அளிக்கின்றார். சக்கரத்தை பற்றிய ஞானமும் தருகின்றார். சத்தியுகத்தில் ஒரே ஒரு மொழி இருக்கும், வேறெந்த மொழியும் இருக்காது. ஒரே ஒரு பாரதம் இருந்தது, ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது, ஒரே ஒரு மொழி இருந்தது என்பதை நீங்கள் நிரூபிக்கலாம். அதுதான் பாரடைஸ் அல்லது ஸ்வர்க்கம் ஆகும். அங்கே சுகமும் சாந்தியும் இருந்தது. துக்கத்தின் பெயர் மற்றும் அடையாளம் இருக்கவில்லை. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், அதாவது ஆரோக்கியம், செல்வம், சுகம் அனைத்துமே இருந்தது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். சதா அளவற்ற குஷியில் இருப்பதற்காக
எல்லையற்ற தந்தை கூறும் எல்லையற்ற விஷயங்களை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் தந்தையை பின்பற்றிக் கொண்டே நடக்க வேண்டும். 2. சதா ஆரோக்கியமாக இருப்பதற்காக தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். தூய்மையின் ஆதாரத்தில் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சியின் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற வேண்டும். வரதானம்: அனைத்து பிராப்திகளையும் தங்கள் நினைவில் வெளிப்படையாக வைத்துக்கொண்டு சதா நிறைவாக இருக்கக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுக. விளக்கம்: சங்கம யுகத்தில் பாப்தாதாவின் மூலம் அனைத்து பிராப்திகளும் கிடைத்திருக்கின்றன. அவற்றின் நினைவு வெளிப்படையான ரூபத்திலே இருக்க வேண்டும். அப்போது பிராப்திகளின் மகிழ்ச்சி ஒருபோதும் கீழே குழப்பத்தில் கொண்டு செல்லாது. சதா நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருப்பீர்கள். நிறைவான தன்மை என்பது உங்களை அசையாதவராக, உறுதியானவராக ஆக்கிவிடும். குழப்பத்திலிருந்தும் விடுவித்துவிடும். யார் இவ்வாறு எல்லா பிராப்திகளாலும் நிரம்ப பெற்றவராக இருக்கிறார்களோ அவர்கள் சதா மகிழ்ச்சியாக, சதா திருப்தியாக இருப்பார்கள். திருப்தி என்பது அனைத்திலும் பெரிய பொக்கிஷம் ஆகும். யாரிடம் திருப்தி இருக்குமோ அவரிடம் அனைத்துமே இருக்கும். அவர் இதே பாடலை பாடிக்கொண்டிருப்பார். அதாவது, நான் அடைய வேண்டிய அனைத்தையும் அடைந்தே விட்டேன். ஸ்லோகன்: அன்பு என்ற ஊஞ்சலில் அமர்ந்து விடுவீர்கள் என்றால் கடின உழைப்பிலிருந்து தானாகவே விடுபட்டு விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.